அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் கூற இருக்கும் தலைப்பு 1982ஆம் ஆண்டு மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் வென்ற கிறிஸ் டிக்கர்சன். கிறிஸ் டிக்கர்சன் என்ற கருப்பு நிற ஆணழகன். அந்த காலத்தில் கருப்பு நிற ஆணழகன் கொஞ்சம் ஒடுக்கப்பட்டாங்க. நிறவெறினால் அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் சப்ரஸ் பண்ணாங்க. ஆனாலும் வெளியில் எழுந்து வந்தவங்க இவங்க ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஆணழகன். அமெரிக்காவில் அலபாமான்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. அவர் இவர் ஸ்கூலில் காலேஜிலலாம் படிச்சுட்டு வரும்போது சாதாரண ஒரு இளைஞராக தான் இருக்கார். இவருக்கு என்ன ஆசைன்னா, அவங்க ஊரில் ஒபராயின்னு ஒரு மியூசிக் ட்ரூப் இருக்குது. ஒபராயின்னு ஒரு மியூசிக் ட்ரூப் உலகத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய மியூசிக் ட்ரூப்னு வச்சுக்கலாமே. ஒபராயின்னு மும்பையிலலாம் பெரிய லாட்ஜே இருக்குது. 32 அடுக்கு மாடி லாட்ஜ் இருக்குது. அந்த 32வது அடுக்கு மாடியிலலாம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்தோம். அந்த ஒபராய் மியூசிக் ட்ரூப்பில் இவர் ஒரு மெம்பராக இருக்கார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் அங்கே அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸில், 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போய் பாட்டு பாடுறது. குரூப்பாக பாட்டு பாடுவாங்க. எல்லோரும் அங்கே ஒருத்தர் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க மியூசிக் போடுவாங்க, பாட்டு பாடுறது. இந்த மாதிரி இன்னிசை கச்சேரி விருந்துன்றாங்கல்ல, அது மாதிரி இவங்க இந்த கன்சர்ட் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம இளையராஜாலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஹோட்டல்ஸ்லையும் போய் இந்த மாதிரி பாடினாங்க. அப்போ இளையராஜாவோட பாடினவர் தான் நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியம்ன்றவர். இவங்க முதல்ல இந்த மாதிரி கச்சேரிகளில் பாடி 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 டெவலப் ஆகி அப்புறமேட்டு தான் சினிமாக்குள்ளே வந்தாங்க. அது மாதிரி இந்த இளைஞன் ஒரு ஒபராயத்தில் போய் பாடுறாரு. பாடினா இவர் வாய்ஸ் அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை, மக்கள் ரசிக்கிற மாதிரியா இல்லை. ரொம்ப ஒரு கீச்சு குரலில் இருக்க மாதிரி இருக்குது. கீச்சு குரலில் இருக்க மாதிரின்னு அந்த 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 ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற ஒரு அந்த டீம் லீடர் சொல்கிறாரு, கிறிஸ், நீங்கள் ஒன்று செய்ய, கொஞ்சம் போய் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணேன்னா வெயிட் ட்ரைனிங் பண்ணேன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ். அப்போ என் வாய்ஸ் பாருங்கள் கட்டமாக இருக்கும், கொஞ்சம் பேஸ் வாய்ஸாக இருக்கும், பாடுறதுக்கு கேட்குறதுக்கு உங்கள் சாரீரை நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு இவர் ஜிம்முக்கு போகிறார். ஆனால் இவர் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இவங்க ஊரில் என்ன ஒரு பொழுதுபோக்குனா, பொதுவாகவே அமெரிக்கன்ஸு இந்த யூரோப்பியன்ஸ்க்கு என்ன ஒரு பொழுதுபோக்குனா, இன்னைக்கு கிரிக்கெட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் கிரிக்கெட் அவங்க உள்ளவே விடலை. அமெரிக்காவில் பேஸ்பால், ரக்பி, இந்த ஸ்கீயிங், மேலேருந்து ஃபுட்பாலு, அப்புறம் மலைச்சருவுலேருந்து சருகிறது. இவங்க வீட்டு பக்கத்தில் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் மாதம் பனிமலையாக கொட்டும், பனிமலையாக இருக்கும், ஐஸாக கொட்டும். இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஐஸ் மலை கொட்டுகிறது, பனிமலை கொட்டுகிறதுன்பாங்க. அந்த மாதிரி உயரமான பனிச்சறுக்குக்கு போய் ஏறிடுவாங்க. ஏறி காலையிலே நடந்து போய் மேலேருந்து ஸ்கீயிங் அப்படியே ஸ்கேட்டிங்கில் வர்றது, அப்படியே வழுகி வர்றது, அழகாக வர்றது. அந்த இதில் இவர் சின்ன வயசில் ஈடுபடுறாரு. அதில் ஈடுபடுறதுனால இவருக்கு இவர் காஃப் பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர்களுக்கு அர்னால்டெல்லாம் காஃபை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இவங்களுக்கு நேச்சுரலாகவே காஃபு நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பப்பாளி பழம் மாதிரி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சு. இந்த கிறிஸ் டிக்கர்சன் பொதுவாக கருப்பின பாடி பில்டர்களுக்கு காஃப் அமையாது. இது இவருக்கு அண்ணனுக்கெல்லாம் அப்படி ஜெனட்டிக்கலாகவே அமைஞ்சிருச்சு. அந்த ஏரியாவில் அவங்க குடியிருந்ததுனால என்னமோ, இந்த பயிற்சியை ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணதுனால என்னமோ அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இவர் லோக்கலில் ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு. போனால் நல்லா ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. வழக்கமான கதை தான். போன உடனே நல்லா உடம்பு டெவலப் ஆகுது. உடம்பு டெவலப் பண்ண உடனே அப்படியே உள்ளூர் போட்டிகளில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு இப்போ இவருக்கு நல்ல பரிசெல்லாம் வாங்குறாரு. ஆனால் இவருக்கு அந்த ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. சரி, வேற ஒரு ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறது அலபாமா. இந்த அலபாமாவிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிறாங்க. கலிஃபோர்னியாவில் பில் பேர்னு ஒரு பெரிய பாடி பில்டர். பில் பேர்னு இந்த படத்தில் கீழே இருக்காரு, நல்லா பாருங்கள், கீழே இருக்காரு. 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் பில் பேர்ல் இந்த இருக்காரு பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்காரு பாருங்கள். 1953 ஃபஸ்ட்டு மிஸ்டர் யூனிவர்ஸு, அதனை தொடர்ந்து 71 வரைக்கும் வாங்கினார், 5 தடவை வாங்கினார். இவர் தான் இவருடைய கோச் கிறிஸ் டிக்கர்சன். பாருங்கள் என்ன ஆணழகன் எப்படி இருக்காரு பாருங்கள். கிறிஸ் டிக்கர்சன் 42 வயசில் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். 42 வயசில், அதாவது 40 வயசுக்கு மேலே உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உடம்பை அப்படியே அந்த செல்லுகள்லாம் சுருங்கும், டேமேஜ் ஆகும், ரிப்பேர் ஆகும், அழியும், மறு உற்பத்தி ஆகாது.
மறு உற்பத்தி ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 42 வயசில் இந்த கிறிஸ்டி கர்சன் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். அந்த வாங்கின ஸ்டோரியை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, கலிஃபோர்னியாவில் போய் ஒரு ஜிம்மை பார்க்குறாரு. நம்ம ஏரியாவில் உள்ள ஜிம்மை விட பெரிய ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு. இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போனோம்னா நம்ம காலேஜை விட நல்ல அறிவு, தொழில்நுட்பம், லாங்குவேஜ், நாலேஜ் எல்லாம் இருக்கிற ஒரு காலேஜுக்கு தான் நம்ம போவோம். அது மாதிரி இவர் அந்த ஜிம்முக்கு போய் பார்க்குறாரு. இவர் ஜிம்முக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இவர் ஒரு பெரிய சார்ட்ஸ் போட்டு போகிறாரு. இவருடைய காஃப் ரெண்டு வெளியே தெரியுது. இவர் ஒவ்வொரு ஜிம்மில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒவ்வொரு படங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரை பின்னாடி இருந்து ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் தான் 5 டைம்ஸ், நான் இப்போ சொன்னேன்ல, பில் பேர்ல 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். அப்படி டேபிளில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், ஜிம்மவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் காஃப் வந்து மலை மாதிரி இருக்கே, பப்பாளி பழம் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் வராரு. இந்த கிறிஸ்டி கர்சன் வந்து சொல்கிறாரு, ஏற்கனவே நான் அந்த ஊரில் இருந்தேன், சில போட்டிகள் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்னா, எதுக்கு வந்திருக்க ராஜா அப்படின்றாரு. மிஸ்டர் ஒலிம்பியா ஆனலகன் போட்டி அர்னால்டெல்லாம் வாங்கினாங்க பாருங்க, அந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும் அப்படின்றாரு. அவர் பில் பேரில் அவரே ஒலிம்பியா வாங்கினது கிடையாது. அவர் இது வரைக்கும் யூனிவர்ஸ் தான் வாங்கியிருக்காரு. யூனிவர்ஸ்க்கு மேலே உள்ள பட்டம் தான் இந்த ஒலிம்பியான்ற பட்டம். வாங்கணுமா, ரைட்டு, உறுப்பாதாக இருந்தால் நிறைவேற்றிடுவோம். அதான் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ சொல்கிறதுல ஒவ்வொன்றும் என்னென்னா, ஒவ்வொரு கோச்சும் யாரையும் மறுதளிக்க மாட்டாங்க. யாரை நீ முட்டாளு, நீ ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு விருப்பம் இருக்கா, நீ தொடர்ந்து ட்ரைனிங் வரையா, உன்னை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்பாங்க. அதுதான் நாங்களாம் அப்படி தான் செய்வோம். என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நாங்கள் ஆட்சி காட்டுகிறோம். அதான் ஒரு கோச்சோட வேலை. வாராஜா, என் ஜிம்முக்கு வா, உன்னை உருவாக்கி காட்டுறேன்னு அழகாக போட்டியில் கலந்துக்க வைக்கிறாரு. போட்டியை போஸ்டிங் சொல்லி கொடுக்குறாரு, டயட்டை சொல்லித்தராரு. சொல்லி கொடுத்தா கிறிஸ்டி கர்சன் அப்படியே மலை இம்ப்ரூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா மிஸ்டர் வழக்கம் போல தான், மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் ஜூனியர் யூஎஸ்ஏ, சீனியர் யூஎஸ்ஏ, அப்புறமேட்டு யூனிவர்ஸ் வாங்கிட்டு அடுத்து ஒலிம்பிக்கில் வராரு. ஒலிம்பியா வராரு. ஒலிம்பியாவில் வந்து யார் கூட மோதுறாரு? அர்னால்டோட மோதுறாரு 1980. நீங்கள் நல்லா பாருங்கள், 1980 அர்னால்டோட ஒலிம்பியாவில் மோதுறாரு. அர்னால்டோ அப்போ தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்போ தான் 7th டைம் திரும்ப வராரு. 6 தடவை ஏற்கனவே 75 வாங்கிட்டு 7வது தடவை 1980வது வருஷம் வராரு அர்னால்டு. வந்து அந்த டைமில் அர்னால்டு கூட மோதுறாரு. இவர் அர்னால்டு ஃபஸ்ட்டு, கிறிஸ்டி கர்சன் செகண்டு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி அர்னால்டு ஜெயிச்சது வந்து ஒன் சைடு பண்ணிட்டாங்க, ஃபேவர் பண்ணிட்டாங்க. இந்த பிளாக் டே ஆஃப் த வேர்ல்டு பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரி ஏற்றுக்கவே முடியாது. எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க, பெரிய பெரிய பாடி பில்டர்லாம். அதை வந்து அதை நிறைய பேர் ஏற்றுக்கல. அந்த டைமில் இந்த கிறிஸ்டி கர்சன் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மைக் வென்ச்சர்ன்றவர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். போட்டியை பார்த்தவங்க அந்த நடுவர்களுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் நடுவர்களுடைய தீர்ப்பு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அர்னால்டுக்கே கொடுத்தாங்க, ஒன் சைடு கொடுத்தாங்க. ஏன்னா அர்னால்டு வந்து போட்டியை நடத்துகிற, மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை நடத்துகிற உலக ஆணலகன் சங்க தலைவர் ஜோவைடரோட செல்லப்பிள்ளை என்னன்னா அவருக்கு தானே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இப்போ இவர் 81 கலந்துக்கல, 81 கலந்துக்கிட்டாரு செகண்டு. 82 வராருங்க, நல்ல ஃபுல் ஃபார்மில் வராருங்க. வந்து பார்த்தா 82 மிஸ்டர் ஒலிம்பியாவில் இவர் தான் மிஸ்டர் ஒலிம்பியா ஆனதுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கார். ஆனால் அப்போ பாருங்கள், 1939 பிறந்தவர், 1982 வாங்குறாரு. 43 வயசு. 43 வயசுலலாம் எல்லோரும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஜிம்மை விட்டுட்டு இப்போ 15, 20, 20 ஒருத்தர் 10th +2 காலேஜு பிஜி வரைக்கும் பண்ணுவாங்க. ஒரு 6-8 வருஷம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேலை கிடச்சிடும், மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ்னதுக்கப்புறம் குழந்தைக்கு மொட்டை போடுறது, காது குத்துறது, கம்மல் வைக்கிறது, இந்த குடும்பம் அப்படியே சம்சார சாகரத்தில் இறங்கிடுவாங்க. ஆனால் இவர் 42 வயசில் தான் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். அப்புறம் பல போட்டிகளில் கலந்து கொண்டார். மிகச்சிறந்த ஒரு ஆணழகன் கிறிஸ்டி கர்சன். இப்போ வந்து இவர் வந்து பாடுறதுக்காக வந்தார். ஆனால் பாடுறதுக்காக ஜிம்முக்கு வந்தவர் வாய்ஸு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு வந்தார். பொதுவாகவே எங்கள் ஜிம்முகளுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏன் சார் நாங்கள் வந்து சங்கீதம் கற்றுக்குறோம், பாடிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து நாங்கள் வந்து ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா வாய்ஸ் எப்படி ஆகும் அப்படி. வாய்ஸு கொஞ்சம் முரடாக தான் ஆகும், விருப்பம் இருந்தால் செய்ய அப்படின்போம். அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ, இந்த மாதிரி ஆளுகள்லாம்
இப்போ சித்ரா அவங்கெல்லாம் பாருங்கள் பாடுறாங்கல்ல, பாடி வெயிட்டை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. பாடி வெயிட்டை அவங்க என்ன உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் பாடி வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். உடற்பயிற்சியை செய்கிறது இல்லை. சும்மா ஒரு 5 ரவுண்டு டெய்லி ஒரு 40 நிமிஷம் நடந்தோம்னா அவங்களுக்கு போதாது. நல்லா சாப்பிடுவாங்க. 4 ஊர் பல ஊர்களுக்கு போகிறது, பல இடங்களில் பாட்டு கச்சேரியில் கலந்துக்கிறது, நல்லா சாப்பிட்றது. அப்படின்போது பாடி வெயிட் கண்ட்ரோலே இருக்காது. அதனால தான் எஸ்பிபிலாம் வெயிட் அதிகமாக போட்டு கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு இறந்தார். பாடி வெயிட்டை இந்த சிங்கர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அவங்க பாட்டு இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அவங்க வாய்ஸ் மாறுது, பேஸ் வாய்ஸ் கிடைக்கல. இந்த பேஸ் வாய்ஸ் கிடைக்காம ஒபராயில் வந்து இவர் பாடாமல், ஒபராய் சிங்கிங்கில் அந்த இதில் இவருக்கு இடம் கிடைக்காம இப்போ பாடி பில்டிங்கில் நம்பர் 1 வந்துட்டார். மிகச்சிறந்த ஆணழகன். மிகச்சிறந்த ஆணழகன்னா எல்லா பேரும் இவரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க, எல்லா இடத்துக்கும் போஸ்டிங் கொடுக்குறாரு. ரொம்ப அறிவுத்திறன் உள்ளவர். அமெரிக்காவில் உள்ள, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலங்களுக்கும் இவரை கூப்பிட்டு இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, எப்படி உடம்பை டெவலப் பண்ணீங்க, என்ன டயட்டு அப்படின்னு. எல்லாருக்கும் டயட்டு, அவர் தான் உடம்பை டெவலப் பண்ணது, 40 வயசுக்கு மேலேயும் உடம்பு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 20 வயதில் அழகாக இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல். நாங்கள் ஜிம் ஆசிரியர்கள் சொல்கிறோம். இப்போ எனக்கெல்லாம் 60 வயசு, நியர்லி 60 ஆயிடுச்சு. The point is not to be beauty at 20, but to be healthy at 60. இளமை என்பது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இளமை என்பது அது உங்கள் வயதால் அல்ல, காலத்தால் தீர்மானிக்கப்படுவதல்ல. அது உங்கள் மனதால் தீர்மானிக்கப்படுகிறது. எப்போ நீங்கள் உங்களை இளமையாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. வயசாயிருச்சு, அதோட நரைத்த முடி கதை முடிவை காட்டுதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. மனுஷன் காதோட நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. காதோட நரைச்சிருச்சா கவலைப்படாத, நல்லா டை அடிச்சுக்க. மீசை நரைச்சிருச்சா டை அடிச்சுக்க. கண்ணு சரியா தெரியல கண்ணாடி போட்டுக்க. தலை வழுக்க விழுந்துருச்சா விக்கு வச்சுக்க. அல்டர்னேட்டிவ், தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டர்னேட்டிவ். ஒன்றுக்கு ஒன்று இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம வயசாயிருச்சு அப்படின்ட்டு மனசு தளர்ந்துடக்கூடாது. ரொம்ப வயசானவனா நம்ம எப்பயும் காட்டிக்கிட்டு, ஆமாங்க வயசாயிருச்சுங்க, நீ என்னங்க கட்டையில் போக வேண்டியதானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதை இவர் சொல்கிறாரு. வயசாகிறத நீங்கள் நினைக்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நீங்கள் பாருங்கள், மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்கள் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் வயதாவது விரும்புவதில்லை. இப்போ என்னைய போய் எங்கள் வீட்டு ரிலேஷன் பிள்ளைகள்லாம் தாத்தான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. தாத்தான்னு கூப்பிட்றீங்க, என்னைய போய் மாமான்னு கூப்பிடுங்கப்பான்னுவோம். எங்கள் அம்மாவே ரோட்டில் கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, யாராவது பந்தை அடிச்சு விட்ருவாங்க. பந்து எடுத்து வச்சுட்டு தரமாட்டாங்க. பாட்டி பந்தை கொடுங்கன்னா கொடுக்க முடியாதுன்பாங்க. எதுக்கடா என்னைய பாட்டின்னு ஆச்சின்னு சொல்கிறா அப்படின்பாங்க. மனிதர்கள் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுகிறார்கள், ஆனால் வயதாவதை விரும்புவதில்லை. அப்போ நீங்கள் வயதாகாமல் இருக்கணும், இளமையாகவே இருக்கணும் அப்படின்னா நல்ல டெய்லி எக்ஸசைஸு, சரியான உணவு, சரியான ஓய்வு, உறக்கம் அப்படின்னா உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு நோயே வந்துருச்சாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இஃப் சிக்னஸ் இஸ் அன்அவாய்டபிள், யூ ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் இட்டுன்றேன். நோய் தவிர்க்க முடியாது. வந்துருச்சியா நோய்? அப்பாவுக்கு இருந்த சுகரு, அப்பாவுக்கு இருந்த ஹார்ட் அட்டாக்கு, அப்பாவுக்கு இருந்த ப்ரெஷரு, அம்மாவுக்கு இருந்த நோய் மகனுக்கு வரத்தான் செய்யுது, பிள்ளைக்கு வரத்தான் செய்யுது. அதுக்காக பயந்துடாத, நோயை ஏற்றுக்க, நோயை ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்க, அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றிக்க அப்படின்றாங்க. மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். பாடி பில்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். பாடி பில்டிங்கிறது ஒரு பயணம், ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்படியே பயணம் போயிட்டே இருக்கிறது. நீ அது டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறது இல்லை, இலக்கை போய் அடைவதில்லை. அழகாக சொல்கிறாரு. அதுலெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் அதிகமான அறிவு படைத்தவங்க. ரெண்டாவது, இவருடைய குரு பில்பெல் மென்டார்ன்றாரு. மென்டார்னா ஆங்கிலத்தில், மென்டார்னா தமிழில் வழிகாட்டி, குரு. அருமையான மென்டார் குரு. 5 times மிஸ்டர் யூனிவர்ஸ், கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. கீஸ் டு த பில்பெர்ல. மிகச்சிறந்த புக்கு. எந்த ஒரு பாடி பில்டரும் அந்த பில்பெர்ல எழுதின புஸ்தகத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய பேர் பாடி பில்டிங் யூடியூப்லாம் பேசுகிறாங்க. பில்பெர்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் யார், எத்தனை புக்கு எழுதியிருக்காரு. கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ், கெட்டிங் ஸ்ட்ராங்கர்ன்ற புக்கு எழுதியிருக்காரு. அருமையான பல சாதனைகளை உடற்பயிற்சி உலகத்தில் செஞ்சவர். அவருடைய மாணவர் இவர் கிறிஸ்டி கர்சன். கடந்த 2021 தான் இறந்தார். 82 வயசில் இறந்தாருன்றாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சிறந்த ஆணழகன். அவரை பற்றி உங்களுக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.